பாமா ருக்மணி படம் ஆரம்பிக்கும் போதே இது சாதாரணமான காதல் கதை இல்லை என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் குடும்பத்தின் கட்டாயம். நடுவில் சிக்கிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் நாயகன். அதற்கு மேலாக 2 பெண்களையும் சமாளிக்க முயற்சி செய்து தொடர்ந்து பிரச்சினையை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டே போகும் நண்பன். இந்த எல்லாவற்றையும் வைத்து நகைச்சுவையாக ஒரு குடும்ப கதையை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஆர். பாஸ்கரன். இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் நந்தகோபால். எல்லோரும் அவனை நந்து என்று அழைக்கிறார்கள். நந்துவுக்கு பள்ளி பருவத்திலிருந்தே ருக்மணியை பிடிக்கும். அந்த காதல் பெரியதாக வளர்ந்து அவன் மனதில் ருக்மணிதான் தன்னுடைய வாழ்க்கை துணை என்ற எண்ணம் உருவாகிவிட்டது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்முடைய விருப்பப்படி போகாது இல்லையா? நந்துவுக்கும் அதுதான் நடக்கிறது. அவனுடைய குடும்ப இட்டில் பாமாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பாமா அவனுடைய உறவு பெண். பாமாவின் தந்தையான எழுமலைக்கு நந்து பிடிக்கும். அவன்தான் தன்னுடைய மகளுக்கு சரியான கணவன் என்று நினைக்கிறார். நந்துவின் அம்மா லட்சுமியும் அதையே விரும்புகிறார்கள். ஆனால் பாமாவுக்கும் அம்மா ஆண்டாளுக்கு வேறு எண்ணம். அவள் தன் மகள் மௌனகுருவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். இங்கேயே கதை ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையில் இருந்து பெரிய குழப்பமாக மாறுகிறது. நந்து யாரையும் ஏமாற்ற விரும்பவில்லை. அவன் மனதில் ருக்மணி இருக்கிறாள். அதனால் தன்னுடைய நண்பனான சேஷாத்ரியிடம், அதாவது சேஷுவிடம் தன் பிரச்சனையை சொல்கிறான். சேஷு ஒரு வழக்கறிஞர். அவன் நந்துவிடம் நேர்மையாக உன் மனதில் இருப்பதை வீட்டில் சொல்லிவிடு என்று அறிவுரை கூறுகிறான். நந்து தன் அம்மாவிடம் ருக்மணியை காதலிப்பதாக சொல்லுகிறான். ஆனால் அம்மாவின் பதில் அவனை இன்னும் பெரிய சிக்கலில் தள்ளுகிறது. நந்து பாமாவை திருமணம் செய்யவில்லை என்றால் தான் உயிரை விட்டுவிடுவேன் என்று அவன் அம்மா மிரட்டுகிறார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நந்து என்ன செய்வான்? அவன் தன் காதலை விட்டுவிட முடியவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய அம்மாவையும் காயப்படுத்த விரும்பவில்லை. குடும்பத்தின் அழுத்தம் ஒரு பக்கம், காதல் இன்னொரு பக்கம். இதுதான் படத்தின் முக்கியமான நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி கலந்த பிரச்சினையாக மாறுகிறது. எழுமலையும் இந்த திருமணத்தை விரைவாக முடிக்க நினைக்கிறார். ஏனென்றால் ஆண்டாள் வேறு ஒரு திருமணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நந்துவுக்கும் பாமாவுக்கும் திருமணம் நடந்துவிடுகிறது. திருமண காட்சியில் ருக்மணியும் வருகிறாள். அவளுக்கு உண்மையான நிலைமை தெரியாது. நந்துவின் நண்பன் சேஷு எப்படியோ சமாளித்து ருக்மணிக்கு உண்மை தெரியாமல் பார்த்துக் கொள்கிறான். ஆனால் அவனுடைய மனசாட்சிக்கு இது சரியாக தெரியவில்லை. ருக்மணி அவனை அன்புடன் அண்ணன் என்று அழைக்கும் போது அவனுக்கு இன்னும் குற்ற உணர்வு வருகிறது. இங்கே படத்தின் நகைச்சுவை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பித்தால் அந்த ஒரு பொய் மட்டும் இருக்காது. அதை காப்பாற்ற இன்னொரு பொய் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு இன்னொரு பொய். கடைசியில் அந்த பொய்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும். நந்துவுக்கும் அதுதான் நடக்கிறது. திருமணத்திற்கு பிறகு அவனுடைய அம்மா யாத்திரைக்கு போகிறார். இந்த நேரத்தில் ருக்மணிக்கு உண்மை தெரிந்துவிட்டால் அவள் பெரிய விபரீதம் செய்து கொள்வாள் என்று நந்து பயப்படுகிறான். அந்த பயத்தில்தான் அவன் இன்னொரு பெரிய முடிவை எடுக்கிறான். அவன் ருக்மணியையும் திருமணம் செய்து கொள்கிறான். இந்த முடிவை எடுத்த விதமே படத்தின் மிகப்பெரிய நகைச்சுவை பகுதிகளில் ஒன்று. ஸ்ரீ கிருஷ்ண லீலா படத்தின் போஸ்டரில் கிருஷ்ணர் ருக்மிணியையும் சத்யபாமாவையும் திருமணம் செய்திருப்பதை பார்த்த நந்து தன்னுடைய வாழ்க்கையிலும் அதுபோல இருவரையும் திருமணம் செய்து கொண்டு சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் சினிமாவில் பார்த்ததை வாழ்க்கையில் அப்படியே பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. நந்து இதை புரிந்து கொள்வதற்குள் எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. ருக்மணியை திருமணம் செய்த பிறகு எழுமலைக்கு உண்மை தெரிகிறது. நந்து செய்த காரியத்தை பார்த்து அவனை வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். மறுபக்கம் ருக்மணிக்கும் நந்து ஏற்கனவே பாமாவை திருமணம் செய்திருப்பது தெரிகிறது. அவளும் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாள். இப்போது நந்து யாருடைய வீட்டிலும் இல்லை. அவன் செய்த தவறு அவனுக்கே புரிகிறது. ஆனால் பிரச்சனையை ஆரம்பித்தவன் அவன் என்றாலும் அதை எப்படி முடிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால்தான் மீண்டும் சேஷுவை நாடுகிறான். இந்த இடத்திலிருந்து படம் முழுவதும் நகைச்சுவையான முயற்சிகளாக மாறுகிறது. சேஷு ஒரு வழக்கறிஞர். ஆனால் இந்த பிரச்சினைக்கு சட்டத்தால் தீர்வு காண முடியாது. அதனால் அவன் விதவிதமான திட்டங்களை போட ஆரம்பிக்கிறான். முதலில் பாமாவையும் ருக்மணியையும் ஒன்றாக சேர்க்க முயற்சி செய்கிறான். உணவு மூலம் அவர்களை நெருக்கமாக்கலாம் என்று நினைக்கிறான். பிறகு போலி உடல்நிலை பிரச்சினைகள், பொய்யான தகவல்கள் என்று பல வழிகளில் முயற்சி செய்கிறான். ஆனால் எந்த திட்டமும் சரியாக வேலை செய்யவில்லை. இங்கேதான் படத்தின் நகைச்சுவை நன்றாக வேலை செய்கிறது. நந்து ஒரு பிரச்சினையை உருவாக்குகிறான். சேஷு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் பிரச்சினையை இன்னும் பெரிதாக்குகிறது. அடுத்ததாக சேஷு ஒரு புதிய திட்டம் போடுகிறான். பாமாவுக்கும் ருக்மணிக்கும் பொறாமை வர வேண்டும். அதற்காக நந்து ஒரு காபரே நடன கலைஞருடன் நெருக்கமாக இருப்பது போல காட்டுகிறான். அவர்கள் இருவரும் பொறாமைப்படுவார்கள் என்று சேஷு நினைக்கிறான்.
ஆனால் நடந்தது வேறு. பாமாவும் ருக்மணியும் ஒன்றாக சேர்ந்து அந்த பெண்ணை எதிர்க்கிறார்கள். அதோடு சேஷுவையும் நந்துவையும் சேர்த்து நன்றாக திட்டுகிறார்கள். அதாவது 2 பெண்களையும் பிரிக்க முயன்ற திட்டமே அவர்களை இன்னும் நெருக்கமாக்குகிறது. இந்த காட்சியில் படத்தின் நகைச்சுவை நன்றாக வெளிப்படுகிறது. ஆண்கள் எல்லாவற்றையும் தங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெண்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தால் நிலைமை மாறிவிடுகிறது. படத்தில் பாமாவும் ருக்மணியும் வெறும் போட்டியாளர்களாக மட்டும் காட்டப்படவில்லை. இருவருக்கும் தங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கின்றன. இருவரும் நந்துவை உண்மையாக நேசிக்கிறார்கள். அதனால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு எளிதாக இல்லை. சேஷு இதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து திட்டம் போடுகிறான். அடுத்ததாக அவன் இருவரிடமும் நந்து யாயிருப்பது என்பதை குழந்தை பிறப்பதன் மூலம் முடிவு செய்யலாம் என்று சொல்லுகிறான். முதலில் யாருக்கு குழந்தை பிறக்கிறதோ அவருடன் நந்து இருப்பான் என்று ஒரு விதியை உருவாக்குகிறான். இந்த திட்டம் கூட சிக்கலை தீர்க்கவில்லை. நந்துவின் மாமனார் எழுமலை அவனை மீண்டும் வீட்டுக்கு அழைக்கிறான். நந்து திரும்பி போக முயற்சி செய்கிறான். ஆனால் ஒரு இடத்தில் ருக்மணியை சந்திக்கிறான். அவளிடம் உண்மையை சொல்லாமல் இன்னொரு குழப்பத்தை உருவாக்குகிறான். நந்து பாமாவை சந்தித்தது ருக்மணிக்கு தெரிந்ததும் அவள் மீண்டும் கோபப்படுகிறாள். இங்கே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்த கதையில் பெரிய பிரச்சினை பாமாவோ ருக்மணியோ இல்லை. உண்மையில் பிரச்சினையின் மையம் நந்துவின் முடிவெடுக்க முடியாத மனநிலையே. அவன் ஆரம்பத்திலேயே தன் காதலை தெளிவாக சொல்லி குடும்பத்திடம் உறுதியாக நின்றிருந்தால் இவ்வளவு பிரச்சினை வந்திருக்காது. அதேபோல் பாமாவை திருமணம் செய்த பிறகு ருக்மணியை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தாலும் கதை வேறு வழியில் போயிருக்கும். ஆனால் நந்து ஒவ்வொரு நேரத்திலும் உடனடியாக பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து தவறான முடிவை எடுக்கிறான். இதுதான் இந்த கதாபாத்திரத்தை ஒரே நேரத்தில் நமக்கு பிடிக்கவும் சில நேரங்களில் அவன் மீது கோபப்படவும் செய்கிறது. பாகம் 1 படத்தின் முக்கியமான அடிப்படை பிரச்சினை இவ்வளவு பெரியதாக உருவாகிறது. நந்து 2 திருமணங்களுக்கு நடுவில் சிக்கிக் கொள்கிறான். சேஷு தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் என்று நினைத்து தொடர்ந்து தோல்வியடைகிறான். பாமாவும் ருக்மணியும் நந்துவின் செயல்களால் கோபப்படுகிறார்கள். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. இன்னும் பல முயற்சிகள் இருக்கின்றன. அந்த முயற்சிகளில் சில சிரிக்க வைக்கும். சில நேரங்களில் நந்துவின் நிலைமை நமக்கே பரிதாபமாக இருக்கும். சில காட்சிகளில் அவன் செய்த தவறுக்கு அவனை தண்டனை அனுபவிப்பது போல தெரியும். இதுதான் பாமா ருக்மணி படத்தின் தன்மை. பெரிய ஆக்ஷன் இல்லை, பெரிய வில்லன் இல்லை, உயிருக்கு ஆபத்து வரும் சண்டை இல்லை. ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு தவறான முடிவு எப்படி எல்லோருடைய வாழ்க்கையையும் குழப்புகிறது என்பதை நகைச்சுவையாக காட்டுகிறது. நந்து ஏற்கனவே 2 திருமணங்களை செய்து கொண்டு 2 வீடுகளுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் நிலைமை இப்போது சாதாரணமான குடும்ப பிரச்சினை இல்லை. யாரிடம் சென்றாலும் கோபம், யாரிடம் பேசினாலும் சந்தேகம். அதனால் நந்துவும் அவனுடைய நண்பன் சேஷுவும் சேர்ந்து இன்னொரு திட்டத்தை யோசிக்கிறார்கள். ஆனால் இங்குதான் படத்தின் முக்கியமான நகைச்சுவை வருகிறது. பிரச்சினையை தீர்க்கும் ஒவ்வொரு திட்டமும் அடுத்த பிரச்சினைக்கு கதவை திறக்கிறது. நந்துவின் வாழ்க்கையில் சேஷு முக்கியமான மனிதன். அவன் நண்பனுக்காக உண்மையாகவே உதவ விரும்புகிறான். ஆனால் அவன் புத்திசாலித்தனம் எல்லா நேரத்திலும் சரியாக வேலை செய்யாது. சில சமயம் அவன் சொல்வது கேட்கும்போது நாமே சிரிக்கிறோம். ஏனென்றால் ஒரு பிரச்சனையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவனை இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறான். இந்த மாதிரி கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் புதிதல்ல. ஆனால் இங்கே சேஷுவை பயன்படுத்திய விதம் படத்தின் நகைச்சுவை ஓட்டத்திற்கு உதவுகிறது. நந்து மட்டும் தனியாக பிரச்சனையில் இல்லை. பாமாவுக்கும் ருக்மணிக்கும் இடையே இருக்கும் மனநிலையும் கதையின் முக்கியமான பகுதி. ஆரம்பத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அது இயல்புதான். ஒரே மனிதனை இருவரும் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை எளிதான விஷயம் அல்ல. நந்து அதை எளிதாக எடுத்துக்கொண்டது தான் அவனுடைய மிகப்பெரிய தவறு. சேஷுவின் அடுத்த திட்டம் இன்னும் வித்தியாசமானது. நந்து இறந்துவிட்டதாக பாசாங்கு செய்ய வேண்டும் என்று அவன் கூறுகிறான். நந்து உயிருடன் இருப்பதை இருவரும் அறியக்கூடாது. நந்து இல்லாத துக்கம் இருவரையும் ஒன்றாக சேர்க்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். பிறகு நந்து உயிருடன் இருப்பதை காட்டி எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று நினைக்கிறான். கேட்கும்போது திட்டம் புத்திசாலித்தனமாக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நந்து நடிப்பதற்காக இறந்தவன் போல படுத்துக்கொண்டதும் குடும்பத்தினர் உண்மையாகவே துக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த காட்சிகளில் படம் திடீரென்று நகைச்சுவையிலிருந்து உணர்ச்சிக்கு நகர்கிறது. நந்து மீது கோபமாக இருந்த குடும்பத்தினர் கூட அவன் இல்லாததை உணர்கிறார்கள். பாமாவும் ருக்மணியும் தங்களுக்குள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய கோபத்திற்கு பின்னால் நந்துவை பற்றிய அன்பும் இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு கட்டத்தில் இருவரும் நந்து உயிருடன் இருந்தால் அவனுக்காக ஒன்றாக இருப்போம் என்று சொல்லும் நிலைக்கு வருகிறார்கள். இது சேஷுவின் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது என்று நினைக்க வைக்கும் தருணம். அதே நேரத்தில் நந்து திடீரென்று உயிருடன் எழுந்துவிடுகிறான். அவன் எழுந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நினைக்கிறான்.
ஆனால் இங்கேயும் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. பாமாவும் ருக்மணியும் அவன் செய்த ஏமாற்றத்தை பார்த்து இன்னும் கோபப்படுகிறார்கள். இப்படி ஒரு திட்டத்தை கூட அவன் பயன்படுத்துகிறான் என்பதை பார்த்ததும் அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் குறைகிறது. இங்கே படம் ஒரு முக்கியமான உண்மையை நகைச்சுவையாக சொல்கிறது. ஒருவருடைய நம்பிக்கையை உடைப்பது எளிது, ஆனால் அதை திரும்ப பெறுவது மிகவும் கஷ்டம். நந்து இருவரையும் சமாளிக்க முயற்சி செய்தாலும் அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். அவனுடைய நோக்கம் தவறாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் அவன் செய்யும் வழிகள் தவறாக இருக்கின்றன. இதுதான் நந்துவின் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக்குகிறது. அவன் கெட்டவன் இல்லை. அவன் யாரையும் திட்டமிட்டு அழிக்க நினைக்கவில்லை. அவன் காதலையும் குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யும் போது அவன் எல்லோரையும் காயப்படுத்துகிறான். இந்த நிலைமையை இன்றைய பார்வையில் பார்த்தால் சில விஷயங்கள் நமக்கு சிரிப்பாகவும் சில விஷயங்கள் சற்று சங்கடமாகவும் தோன்றலாம். குறிப்பாக 2 திருமணங்களை ஒரு நகைச்சுவை பிரச்சனையாக படம் கையாள்கிறது. அந்த காலகட்டத்தின் குடும்ப நகைச்சுவை படங்களுக்குள் இதை பார்க்கும்போது அதன் தன்மை வேறாக இருக்கிறது. பாமா மற்றும் ருக்மணி கதாபாத்திரங்களையும் கவனிக்க வேண்டும். இருவரும் ஒரே மாதிரி இல்லை. பாமாவுக்கு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய மரியாதை எல்லாம் முக்கியம். ருக்மணிக்கும் நந்துவின் மீது காதல் இருக்கிறது. ஆனால் உண்மை தெரிந்ததும் அவளும் தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற முயற்சி செய்கிறாள். அதனால் அவர்கள் இருவரும் நந்துவை உடனடியாக மன்னித்து விடாதது கதையின் இயல்பான பகுதி. சேஷு இதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அவர்களை ஒன்றாக்க முயற்சி செய்கிறான். அவன் முயற்சிகள் சில நேரங்களில் சிரிக்க வைக்கின்றன. சில நேரங்களில் நமக்கே இதை விட்டுவிட்டு நந்துவிடம் உண்மையை சொல்லச் சொன்னால் போதுமே என்று தோன்றுகிறது. அதுதான் படத்தின் ஒரு பெரிய சுவாரஸ்யம். கதை முன்னேறும் போது நந்து மற்றும் சேஷு இருவரும் தோல்வியடைந்து சோர்ந்து போகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த வழியும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு நாயின் வாலை நேராக்க முயற்சி செய்வதை பார்க்கிறார்கள். அதை பார்த்ததும் நாய் வாலை நிமிர்த்த முடியாது என்ற பழமொழி நினைவுக்கு வருகிறது. இந்த பழமொழி இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பாமாவையும் ருக்மணியையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வைப்பது இவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதேபோல் நந்துவின் வாழ்க்கையில் உருவான குழப்பத்தையும் ஒரு சின்ன திட்டத்தால் சரி செய்ய முடியாது. இந்த இடத்தில் படத்தின் நகைச்சுவை ஒரு கருத்தாக மாறுகிறது. சில பிரச்சனைகளுக்கு குறுக்கு வழி கிடையாது. சில நேரங்களில் உண்மையை நேராக சொல்ல வேண்டும். நந்து ஆரம்பத்திலேயே தன் குடும்பத்திடம் தன்னுடைய காதலை உறுதியாக சொல்லியிருந்தால் பிரச்சினை இவ்வளவு தூரம் போயிருக்காது. அவன் பாமாவை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் குடும்ப அழுத்தத்துக்கு அவன் தலைகுனிந்தான். பின்னர் ருக்மணியை திருமணம் செய்ததும் பிரச்சனையை இரட்டிப்பாக்கியது. இந்த வகையில் படம் நந்துவை ஒரு முழுமையான ஹீரோவாக காட்டவில்லை. அவனிடம் குறைகளும் இருக்கின்றன. அவன் தவறான முடிவுகள் எடுக்கிறான். அவன் நண்பனின் ஆலோசனையை நம்பி சில நேரங்களில் இன்னும் மோசமான நிலைக்கு செல்கிறான். இது கதைக்கு மனித தன்மையை தருகிறது. படத்தில் காதல் காட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் காதலை மட்டும் மையமாக வைத்து படம் செல்லவில்லை. குடும்ப உறவுகள், பெரியவர்கள் செய்யும் முடிவுகள், உறவினர்களின் அழுத்தம், திருமணம் பற்றிய சமூக எண்ணங்கள் ஆகியவை நகைச்சுவையோடு கலந்து வருகின்றன. பாக்யராஜ் எழுதிய கதையின் தன்மையை நினைத்து பார்த்தால் சின்ன சின்ன மனிதர்களின் பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டு அதில் நகைச்சுவையை உருவாக்கும் முயற்சி தெரிகிறது. அவருடைய கதைகளில் பொதுவாக நாயகன் எல்லாவற்றையும் தெரிந்தவன் போல இருக்க மாட்டான். சாதாரண மனிதராக இருப்பான். அவன் தவறு செய்வான். அந்த தவறிலிருந்து கதையே உருவாகும். பாமா ருக்மணி படத்திலும் அதே மாதிரியான அணுகுமுறை தெரிகிறது. நந்துவுக்கு பிரச்சினை வந்தவுடன் அவன் வில்லனை எதிர்த்து சண்டை போடவில்லை. அவன் ஓடுகிறான், நண்பனிடம் ஆலோசனை கேட்கிறான், புதிய திட்டம் போடுகிறான். அந்த முயற்சிகளில் இருந்து நகைச்சுவை உருவாகிறது. சேஷுவின் கதாபாத்திரம் இந்த நகைச்சுவைக்கு நல்ல துணை. அவன் ஒரு வழக்கறிஞர் என்றாலும் நந்துவின் குடும்ப வாழ்க்கையை நீதிமன்ற வழக்கு போல கையாள முயற்சி செய்கிறான். ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஒரு பிளான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை அவன் திட்டப்படி நடக்கவில்லை. இதுதான் அவனுடைய தோல்விகளில் சிரிப்பை உருவாக்குகிறது. நந்துவின் 2 திருமணங்கள் பற்றிய விஷயம் படத்தின் மிகப்பெரிய மையமாக இருந்தாலும் பாமாவும் ருக்மணியும் வெறும் போட்டியாளர்கள் என்று மட்டும் பார்த்தால் படம் முழுவதையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் இருவருக்கும் ஒரு கட்டத்தில் ஒருவருடைய துயரம் இன்னொருவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. நந்து இல்லாத போது அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் உணர்ச்சிகள் அந்த மாற்றத்தை காட்டுகின்றன. அந்த தருணம் படத்தில் ஒரு முக்கியமான திருப்பம். ஆனால் நந்து செய்த போலி மரணம் அதை மீண்டும் கெடுத்து விடுகிறது. அவன் நல்ல நோக்கத்துடன் செய்தாலும் மற்றவர்களின் நம்பிக்கையை மீண்டும் ஏமாற்றுகிறான். இதிலிருந்து படம் சொல்லும் கருத்து மிகவும் தெளிவானது. அன்பு மட்டும் போதாது, உண்மையும் வேண்டும். காதல் இருந்தாலும் நேர்மை இல்லாமல் ஒரு உறவை நடத்த முடியாது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பெயரில் உண்மையை மறைத்தால் பிரச்சினை தீராது. அது இன்னும் பெரியதாகும்.
இதை படத்தின் நகைச்சுவைக்குள் வைத்து சொல்வது தான் பாமா ரக்மையின் சிறப்பு. இப்போது படம் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்கிறது. நந்து மற்றும் சேஷு இருவரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பல திட்டங்கள் தோல்வியடைந்து விட்டன. பாமாவும் ருக்மணியும் இன்னும் ஒன்றாக வரவில்லை. அவர்களுக்கு முன்னால் இருக்கும் கேள்வி ஒன்றுதான். இவர்களை உண்மையில் ஒன்றாக சேர்க்க முடியுமா? அல்லது நாய் வாலை நிமிர்த்த முடியாதது போல இவர்களையும் மாற்ற முடியாதா? அந்த கேள்வியோடு கதையின் அடுத்த கட்டம் வருகிறது. பாமா ருக்மணி படத்தின் கடைசி பகுதி முழுவதும் நந்து செய்த தவறுகளின் விளைவுகளை பற்றி பேசுகிறது. ஆரம்பத்தில் அவன் ஒரு பிரச்சனையை தவிர்க்க இன்னொரு முடிவு எடுத்தான். அந்த முடிவு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கியது. இப்போது எல்லா வழிகளும் மூடப்பட்ட நிலையில் அவனும் சேஷுவும் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறார்கள். இங்கே தான் படத்தின் நகைச்சுவை மெதுவாக ஒரு வாழ்க்கை பாடமாக மாறுகிறது. நந்து செய்த முதல் தவறு அவன் காதலை தெளிவாக காப்பாற்றாமல் இருந்தது. அவன் ருக்மணியை காதலித்தாலும் குடும்பத்தின் அழுத்தத்துக்கு பயந்தான். பாமாவை திருமணம் செய்தான். அதற்கு பிறகு ருக்மணியையும் திருமணம் செய்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் மனிதர்களின் உணர்ச்சிகளை கணக்கு போட்டு சமாளிக்க முடியாது. பாமாவுக்கும் ருக்மணிக்கும் தனித்தனி மனம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கே முடிவு செய்யும் உரிமை இருக்கிறது. நந்து மட்டும் அவர்களுக்கு பதிலாக முடிவு எடுக்க முயற்சி செய்ததுதான் பாயரச புள்ளி சாயின ஏன்னா பெரிதாக்கியது. இந்த விஷயம் இன்றைய பார்வையாளர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஒரு குடும்பத்தில் பெரியவர்கள் விரும்புவது வேறு, காதலிப்பவர்கள் விரும்புவது வேறு. இரண்டையும் சமநிலையில் கொண்டு வர நேர்மையான பேச்சு தேவை. அழுத்தம், மிரட்டல், பொய், ஏமாற்றம் எதுவும் நீண்ட காலம் வேலை செய்யாது. படத்தில் நந்துவின் அம்மா கூட தன் விருப்பத்தை நிறைவேற்ற நந்துவிடம் கடுமையாக பேசுகிறாள். அவன் வாழ்க்கையை பற்றி அவனிடம் கேட்காமல் பாமாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். இது அந்த காலத்து குடும்ப சூழலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்போது உறவினர்களின் விருப்பம், குடும்ப மரியாதை, உறவுக்குள் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது. அதனால் காதலின் மீது குடும்பத்தின் அழுத்தம் வருவது கதைக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனால் இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நந்து முதலில் தைரியமாக இருந்திருக்க வேண்டும். அவன் அப்படி செய்யவில்லை. அதன் விளைவுதான் 2 திருமணம். படத்தின் இறுதியில் சேஷுவின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்த பிறகு நாய் வாலை நிமிர்த்த முடியாது என்ற பழமொழி ஒரு சின்ன நகைச்சுவை காட்சியாக வந்தாலும் அதற்குள் ஒரு பெரிய கருத்து இருக்கிறது. சில விஷயங்களை நம்மால் நம்முடைய விருப்பப்படி மாற்ற முடியாது. மற்றவர்களின் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்க வைக்க முடியாது. அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க வேண்டும். இந்த கருத்து படத்தின் இறுதியில் நன்றாக தெரிகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். படம் இந்த சிக்கலுக்கு ஒரு முழுமையான தீர்வை காட்டாமல் முடிவடைகிறது. அதுவே சில பார்வையாளர்களுக்கு சற்று ஏமாற்றமாக இருக்கலாம். ஒரு காதல் நகைச்சுவை படமாக பார்க்கும்போது நாயகன் இறுதியில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறான் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த கதையின் முடிவு ஒரு சிரிப்போடு, ஒரு பழமொழியோடு நிற்கிறது. இது நல்ல விஷயமா? ஒரு வகையில் ஆம். ஏனென்றால் படம் எல்லா பிரச்சனைக்கும் கட்டாயமாக ஒரு செயற்கையான சந்தோஷ முடிவு கொடுக்கவில்லை. மற்றொரு வகையில் இல்லை. ஏனென்றால் நந்து செய்த மிகப்பெரிய குழப்பத்திற்கு தெளிவான முடிவு கிடைக்கவில்லை. இதுதான் படத்தின் ஒரு குறையாக பார்க்கலாம். இருந்தாலும் படத்தின் மிகப்பெரிய பலம் அதன் நகைச்சுவை. பாக்யராஜ் கதையில் மனிதர்களின் பலவீனங்களை வைத்து சிரிப்பை உருவாக்குகிறார். நந்து மிகவும் புத்திசாலி என்று காட்டப்படவில்லை. அவன் சில நேரங்களில் குழந்தை போல முடிவு செய்கிறான். ஆனால் அதனால் அவன் நமக்கு நெருக்கமாக தெரிகிறான். அதேபோல் சேஷுவும் முழுமையான அறிவாளி அல்ல. அவன் சொல்வது ஒவ்வொரு முறையும் வேலை செய்திருந்தால் கதை இவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. அவன் தோல்வியடைவதால் தான் அடுத்த காட்சி எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் நமக்கு வருகிறது. பாமாவும் ருக்மணியும் கதையின் உண்மையான பலம். அவர்கள் இருவருக்கும் இடையிலான மோதல் தான் படத்தின் மைய நகைச்சுவையை உருவாக்குகிறது. ஒருவரை ஒருவர் வெறுக்கும் நிலையிலிருந்து தங்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு அவர்கள் வருவது கதையின் உணர்ச்சிபூர்வமான பகுதி. ஆனால் நந்து மீண்டும் பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றுவதால் அந்த உறவு உடைந்து போகிறது. இந்த இடத்தில் நந்துவுக்கு நாம் கொஞ்சம் கோபப்படலாம். இவ்வளவு நடந்த பிறகும் ஏன் இன்னும் பொய் சொல்லுகிறாய் என்று கேட்க தோன்றும். அதுவே கதாபாத்திரத்தின் குறை. ஆனால் ஒரு நல்ல கதாபாத்திரம் எப்போதும் சரியான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில சமயம் அவன் தவறு செய்வதால் தான் கதை உருவாகிறது. நந்துவின் நிலையும் அப்படித்தான். படத்தின் நகைச்சுவை காட்சிகளில் சில இன்றைய பார்வையாளர்களுக்கு பழைய பாணியாக தோன்றலாம். குறிப்பாக திருமண வாழ்க்கை தொடர்பான சில நகைச்சுவைகள் அந்த காலத்தின் சமூக எண்ணங்களை பிரதிபலிக்கின்றன. இன்று அதே காட்சிகளை நாம் வேறு விதமாக பார்க்கலாம். அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது அது எந்த காலத்தில் உருவானது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கதையின் அடிப்படை உணர்ச்சி இன்றும் புரியும்.
குடும்பம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமானது. காதலும் முக்கியமானது. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் உண்மையை விட்டுவிட்டால் பிரச்சனை வரும். நந்து இதைத்தான் அனுபவிக்கிறான். படத்தின் இன்னொரு பலம் அதன் பேசும் விதம். இது மிகப்பெரிய சீரியஸ் குடும்ப நாடகம் போல பேசுவதில்லை. எளிமையாக, நகைச்சுவையாக, சின்ன சின்ன சம்பவங்கள் வழியாக கதையை நகர்த்துகிறது. அதனால் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நண்பன் நம்மிடம் இந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு வரும். இதுதான் பேசும் பாணி கொண்ட கதையின் அழகு. நடிகர்களை பற்றி பார்க்கும்போது பாக்யராஜ் நந்துவாக ஒரு சாதாரண மனிதனின் குழப்பத்தை நன்றாக எடுத்துச் செல்கிறான். அவன் எல்லா நேரத்திலும் ஹீரோ மாதிரி நடந்து கொள்ளவில்லை. பயப்படுகிறான், பொய் சொல்கிறான், தவறு செய்கிறான், பின்னர் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறான். அதனால் கதாபாத்திரம் இயல்பாக தெரிகிறது. ராதிகா பாமாவாகவும் பிரவீனா ருக்மணியாகவும் கதையின் உணர்ச்சி பகுதியை தாங்குகிறார்கள். இருவருடைய எதிர்ப்பும் கோபமும் காதலும் கதையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. சேஷுவாக வரும் கதாபாத்திரம் நகைச்சுவைக்கான முக்கியமான தூண். அவன் ஒவ்வொரு திட்டத்தையும் பெரிய புத்திசாலித்தனமான தீர்வு போல சொல்லும்போது அது தோல்வியடையும் என்று நமக்கு முன்பே தெரிந்தாலும் அந்த காட்சியை ரசிக்கிறோம். இதுதான் படத்தின் காமெடியின் இயல்பு. படத்தின் மற்றொரு நல்ல அம்சம் என்னவென்றால் பெரிய வில்லன் இல்லாமல் கதையை நடத்துவது. பெரும்பாலான வணிக படங்களில் நாயகனுக்கு எதிராக ஒரு வில்லன் இருப்பார். இங்கே அப்படி இல்லை. நந்துவின் எதிரி அவனுடைய சொந்த முடிவுகளே. அவன் எடுத்த தவறான முடிவுகள் தான் அவனை மீண்டும் மீண்டும் சிக்கலில் தள்ளுகின்றன. இது ஒரு நல்ல திரைக்கதை யோசனை. ஆனால் படத்தின் குறைகளும் இருக்கின்றன. முதலாவது குறை, சில இடங்களில் கதை செயற்கையாக நீட்டிக்கப்படுவது போல தெரியும். நந்து நேராக உண்மையை சொல்லிவிட்டால் பிரச்சினை முடிந்துவிடும் என்ற உணர்வு சில காட்சிகளில் நமக்கு வரும். இரண்டாவது, சேஷுவின் திட்டங்கள் தொடர்ந்து தோல்வியடைவதால் ஒரு கட்டத்தில் ஒரே மாதிரியான நகைச்சுவை மீண்டும் வருவது போல தோன்றலாம். மூன்றாவது, 2 திருமணங்களை மையமாக கொண்ட நகைச்சுவை இன்றைய பார்வையாளர்களுக்கு சில இடங்களில் சற்று பழமையாக தோன்றலாம். நான்காவது, பாமாவுக்கும் ருக்மணிக்கும் இடையிலான உணர்ச்சிகளை இன்னும் ஆழமாக காட்டியிருக்கலாம். அவர்கள் ஏன் நந்துவை நேசிக்கிறார்கள், அவர்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதற்கு இன்னும் அதிக இடம் கொடுத்திருந்தால் படம் இன்னும் வலுவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த குறைகள் இருந்தாலும் படம் முழுவதையும் பார்த்துவிட்டு நினைவில் நிற்பது அதன் சுவாரஸ்யமான சூழ்நிலைதான். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய காதலையும் குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் காப்பாற்ற முயற்சி செய்கிறான். அதற்காக தவறான வழிகளை தேர்வு செய்கிறான். அவனுடைய நண்பன் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறான். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைகிறது. கடைசியில் சில விஷயங்களை வற்புறுத்தி மாற்ற முடியாது என்று புரிகிறது. இதுதான் பாமா ருக்மணி படத்தின் மையம். படத்தின் மிகப்பெரிய பலம் என்ன என்று கேட்டால் அதன் எளிமையான நகைச்சுவையையும் மனிதர்களின் பலவீனங்களை வைத்து உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் சொல்லலாம். மிகப்பெரிய குறை என்ன என்று கேட்டால் கதையின் அடிப்படை பிரச்சினை நந்துவின் பொய்களால் தொடர்ந்து நீட்டிக்கப்படுவது மற்றும் சில காட்சிகள் இன்றைய பார்வையில் பழையதாக தோன்றுவது என்று சொல்லலாம். ஆனால் பழைய தமிழ் படங்களை ரசிப்பவர்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான குடும்ப நகைச்சுவை அனுபவமாக இருக்கும். குறிப்பாக பாக்யராஜ் எழுத்தில் இருக்கும் சின்ன சின்ன திருப்பங்கள், நகைச்சுவையான திட்டங்கள், சாதாரண மனிதர்களின் பேச்சு, குடும்ப சூழ்நிலை ஆகியவை படத்திற்கு தனி சுவை தருகின்றன. இந்த படத்தை இன்று பார்க்கும்போது நாம் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. சில காட்சிகளை அந்த காலத்தின் பார்வையில் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உறவுகளில் உண்மை முக்கியம் என்ற கருத்து மட்டும் காலம் கடந்தும் மாறாதது. நந்து ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவன் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொன்னான். ஒரு திருமணத்தை காப்பாற்ற இன்னொரு திருமணம் செய்தான். 2 பெண்களையும் சேர்க்க பல திட்டங்கள் போட்டான். ஆனால் கடைசியில் அவனுக்கு புரிந்தது என்னவென்றால் மனிதர்களின் மனதை தன்னுடைய விருப்பப்படி மாற்ற முடியாது என்பதுதான். அதனால்தான் நாய் வாலை நிமிர்த்த முடியாது என்ற பழமொழி படத்தின் முடிவில் நன்றாக வேலை செய்கிறது. மொத்தத்தில் பாமா ருக்மணி ஒரு எளிய காதல் கதையை வைத்து உருவாக்கப்பட்ட குடும்ப நகைச்சுவை படம். இதில் பெரிய சண்டைகள் இல்லை, பெரிய வில்லன் இல்லை. ஆனால் ஒரு தவறான திருமண முடிவு எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் குழப்பமாக்குகிறது என்பதை சிரிப்புடன் காட்டுகிறது. நந்துவின் குழப்பம் நம்மை சிரிக்க வைக்கிறது. சேஷுவின் திட்டங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. பாமா மற்றும் ருக்மணியின் கோபம் கதைக்கு உணர்ச்சியை தருகிறது. அவர்களுக்குள் உருவாகும் ஒரு சிறிய புரிதல் படத்திற்கு அழகான தருணத்தை கொடுக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் நந்து செய்யும் தவறு அந்த அமைதியை உடைக்கிறது. இதுதான் இந்த படத்தின் பயணம். சில நேரங்களில் நமக்கு நந்துவை பார்த்து சிரிப்பு வரும். சில நேரங்களில் அவன் மீது கோபம் வரும். சில நேரங்களில் அவனுடைய நிலைமை பார்த்து பரிதாபமாக இருக்கும். அதுதான் ஒரு நல்ல நகைச்சுவை கதாபாத்திரத்தின் வெற்றி. படம் முடிந்த பிறகும் நந்துவின் பிரச்சினை நமக்கு நினைவில் இருக்கும். நேராக உண்மையை சொல்லியிருந்தால் இவ்வளவு தேவையில்லாத குழப்பம் வந்திருக்குமா என்று நாமே யோசிப்போம்.
அந்த கேள்விதான் இந்த படத்தின் முக்கியமான டேக்அவே. காதலில் உண்மை வேண்டும், திருமணத்தில் நம்பிக்கை வேண்டும், குடும்பத்தில் புரிதல் வேண்டும். மற்றவர்களின் மனதை வற்புறுத்தி மாற்ற முடியாது. அதை நந்து மிகவும் தாமதமாக புரிந்து கொள்கிறான். அதனால் மாமா ரக்மையை முழுமையான காதல் படமாக மட்டும் பார்க்காமல் ஒரு குடும்ப நகைச்சுவையாகவும் மனிதர்களின் பிடிவாதம் மற்றும் தவறான முடிவுகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பழைய படமாகவும் பார்க்கலாம். இன்றைய தலைமுறைக்கு சில காட்சிகள் பழையதாக தோன்றினாலும் மனிதர்களின் உணர்ச்சிகள் பற்றிய அடிப்படை கருத்து இன்னும் பொருந்துகிறது. அதுதான் இந்த படத்தின் முக்கியமான பலம்.